அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செய்கின்ற ஒரு செயல் சீனாவை ஆடி போக வச்சிருக்க நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு மெகா திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருது. இப்பொழுது அந்த திட்டத்தை பற்றிய விஷயங்கள் வெளியில வர வர சீன அரசாங்கம் பதறி போய் அந்த நாட்டு ஊடகங்கள் வாயிலாகவும் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை பேச்சாளர் வாயிலாகவும் இந்தியா இதை செய்யக்கூடாது, இது உலக அமைதிக்கே கேடு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற பார்க்கும்போது இந்தியா செய்கிற இந்த செயலை பார்த்து சீனா எந்த அளவுக்கு நடுங்கி போயிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நண்பர்களே. இந்தியா செய்கிற எந்த விஷயத்தை பார்த்து சீனா இந்த அளவுக்கு ஆடி போயிருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, அதை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, தவறாமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க. நீங்க எழுதுகிற கமெண்ட்களை பெரும்பாலானவற்றை நான் படித்து விடுவது வழக்கம். நேரம் இல்லை அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போய் படிப்பேன். ஆனால் கண்டிப்பா படிச்சிருவேன். பல நண்பர்கள் சார் இதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுங்க எல்லாம் கேட்குறீங்க. அந்த விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு டாபிக்கை பற்றி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால அமெரிக்காவையே மண்டியிட வச்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு சின்ன நாடு, அதுவும் பல தசாப்தங்களாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பொருளாதாரமே நசிஞ்சு போய் அந்த நாடு கிட்டத்தட்ட கற்காலத்தில் வாழ்கிற ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அந்த நாட்டை கூட அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருச்சு, அமெரிக்காவால் ஆக்கிரமிக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னா அதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது ஹார்மோஸ் நீரிணையை தன்னுடைய கண்ட்ரோல்ல ஈரான் வச்சிருக்கிறது தான். ஈரானிடம் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் கண்ட்ரோல் எடுத்த பிறகுதான் அமெரிக்கா மடங்குச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா உலக பொருளாதாரமே அதை நம்பித்தான் இருக்குது. உலகின் மொத்த பொருளாதாரத்தில் 20% பொருட்கள் அந்த வழியாக தான் போகுது வருதுன்னா நீங்கள் அப்போ அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் கண்ட்ரோல் பண்ணுறதுனாலேயே உலக நாடுகள் எதுவுமே ஈரான்கிட்ட வாலாட்ட முடியவில்லை. சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் இதை விட 4 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை இந்தியா இப்பொழுது கையில் எடுத்திருக்குது. இந்தியா மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ், அதாவது மலாக்கா நீரிணையை தன்னுடைய கண்ட்ரோலை எடுப்பதற்காக இப்பொழுது தீவிரமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே. அதுதான் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். நம்ம ஹார்மோஸ் நீரிணை வழியாக உலக பொருளாதாரத்தின் 80% பொருட்கள் அது வழியாக போகுது அப்படின்னு சொன்னோம்ல. அதே போல நீங்க மலாக்கா நீரிணையை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உலகத்தின் 80%, நல்லா கேட்டுக்கோங்க, 80% பொருளாதாரம் இந்த நீரிணையை நம்பித்தான் இருக்குது. உலகத்துல பரிமாறப்படுகிற 80% பொருட்கள், கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு மற்றும் எல்லா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்தீங்கன்னா அதில் 80% இந்த மலாக்கா நீரிணை வழியாக தான் போயிட்டு வருது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, அந்த மலாக்கா நீரிணை இந்தியாவுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லேருந்து கல்லெறி தூரத்தில் தான் இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக இந்தியா அந்த பகுதியை நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம எடுக்கவே இல்லை. ஏற்கனவே நமக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்தாலும் கூட இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதெல்லாம் செய்ய முடியாது, இராணுவத்துக்கு இவ்வளோ பணமெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது, ஏன் இந்திய சீன எல்லையில் ரோடு போடுறதே அவசியம் இல்லாதது, இந்திய சீன எல்லையில் நாம் ரோடு போட்டாலே சீனா கோவிச்சுக்கும், அதனால நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா? காங்கிரஸ்ல டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஆட்களிடமிருந்து விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அப்படிங்கிறதா உண்மை. இன்னைக்கு எப்படி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி கட்சி தோற்ற உடனே
வெஸ்ட் பெங்கால் மக்களே கொண்டாடுறாங்க, ஏதோ தங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது போல கொண்டாடுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் தான் இந்தியாவுக்கும் கிடைச்சது பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு. அவர் பிரதமரான பிறகுதான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை அவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல டெவலப்மெண்ட்டை மெல்ல மெல்ல கொண்டு வந்தாரு. இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்க அமைகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லயே கீழே தென்கோடியில் இருக்கிறதா கிரேட் நிக்கோபார் ஐலண்டு. அந்த கிரேட் நிக்கோபார் தீவு அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு தான். அந்த தீவுல இருந்து இந்த மலாக்கா நீரிணை அப்படிங்கிறது வெறும் 150 கிலோமீட்டர் தான் நண்பர்களே. நம்முடைய விமானந்தாங்கி கப்பலை நாம நம்மளுடைய கடல் எல்லைக்குள்ள நிறுத்தினா கூட அது மலாக்கா நீரிணையை பிளாக் பண்ணிரும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஒரு சின்ன நீரிணை வழியாகத்தான் உலகின் 80% பொருட்கள் பாஸ் ஆகுது. அதுவும் சீனாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனாவுடைய 90% ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் இந்த நீரிணையை நம்பித்தான் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் வந்ததுன்னு வைங்க, அப்போ சீனாவுடைய போர்க்கப்பல்கள் எந்த வழியாக இந்த இந்திய பெருங்கடலுக்குள்ள வரணும் தெரியுமா? இந்த மலாக்கா நீரிணை வழியாகத்தான் வரணும். அந்த மலாக்கா நீரிணையை நம்ம பிளாக் பண்ணோம்னா சீனாவுடைய போர்க்கப்பல்கள் இந்த பக்கம் வர முடியாது. இதை ஏற்கனவே இந்தியா செய்து காட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கல்வான் பிரச்சனை நடந்தது இல்லையா? அந்த கல்வான் பிரச்சனை தொடங்கின உடனே சீனா 2 பெரிய போர்க்கப்பல்களை தன்னுடைய நாட்டிலிருந்து சவுத் சைனா சீ வழியாக இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பிச்சு. இது நடக்கும்னு இந்தியாவுக்கு முதலே தெரியும். இந்தியா ஏற்கனவே இதற்கு தயாராக தான் இருந்தது. அதனால தான் கல்வான் பிரச்சனை தொடங்கின உடனே இந்தியா என்ன பண்ணுச்சு, இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பல் மற்றும் பெரிய போர்க்கப்பல்கள் 2 இந்த மலாக்கா நீரிணைக்கு கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் நிறுத்துச்சு இந்தியா. இந்தியா தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு வந்துட்டு நிறுத்திடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சீனா தன்னுடைய போர்க்கப்பல்களை வாபஸ் வாங்கிடுச்சு. அந்த 2 போர்க்கப்பல்களும் திரும்பி சீனாவுக்கே போயிடுச்சு. அதற்கு பிறகு இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவின் மீது எந்த விதமான தாக்குதலையும் மேற்கொள்ள முடியல சீனாவால. ஏற்கனவே நாம் இதை செய்து காட்டியிருக்கிறோம். எதிர்காலத்தில் ஒரு போர் வந்தால் இன்றைக்கு ஈரான் எப்படி உலக பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்குதோ அதை விட 4 மடங்கு அதிகமான பெரும் பொருளாதார தடையை இந்தியா ஏற்படுத்த முடியும். சீனாவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதுக்கும் செய்ய முடியும். சீனாவோடு போர் வந்தால் சீனாவுடைய கப்பல்களை மட்டும் நிறுத்தினாலே போதும், சீனா ஆடி போயிடும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த ப்ராஜெக்டை இப்பொழுது இந்தியா கையில் எடுத்திருக்குது. சில தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இந்த ப்ராஜெக்டுக்கு 9 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நாம அதற்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய தொகையை இந்தியா ஒரு ப்ராஜெக்டுக்கு அலாட் பண்ணியிருப்பது இதுதான் முதல் முறை அப்படின்னே சொல்றாங்க. இந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல என்னென்ன செய்ய திட்டமிட்டு இருக்குது இந்தியா அப்படின்னா, ஒரு கடற்படை தளம், விமானப்படை தளம், அப்புறம் இராணுவ தளம், இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணின ஒரு இராணுவ தளத்தை இந்தியா உருவாக்குது. இது போக இந்தியா பெரிய அளவில் சர்வேலன்ஸ் செய்வதற்கான ஒரு தளத்தை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. இது போக ட்ரோன்களை வைத்து ட்ரோன் ஸ்வாமையெல்லாம் அனுப்பி சண்டையிடுறாங்களா இப்போ எல்லாம், அதை செய்வதற்கான ட்ரோன்களுக்கான பிரத்யேக தளம், இதையெல்லாம் இந்தியா இப்பொழுது அங்கே உருவாக்கவிருக்குது. இது பத்தாதுன்னு அங்கே ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் ஒன்றை உருவாக்குது. அதாவது இப்போ கொழும்பு இருக்கு இல்லையா, கொழும்பு துறைமுகம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு சரக்குகள் வரணும் அல்லது பங்களாதேஷுக்கு போகணும், மியான்மருக்கு போகணும்னா ஒரு சரக்கை நம்ம துபாயிலேருந்து இப்போ பங்களாதேஷ்க்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோம். ஒரு பேச்சுக்கு எப்படி அனுப்புவாங்கன்னா, துபாயிலிருந்து பெரிய பெரிய கப்பல்கள் மூலமாக கண்டெய்னர்களை ஏற்றி அந்த சரக்கை அனுப்புவாங்க. இது நேரடியாக சின்ன சின்ன நாடுகளுக்கு அல்லது சின்ன சின்ன துறைமுகங்களுக்கு மிகப்பெரிய கப்பல்கள் போக முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து நேராக கொழும்பு துறைமுகத்துக்கு வரும் அல்லது மும்பை துறைமுகத்துக்கு வரும். அந்த துறைமுகத்துக்கு வந்த பிறகு அங்கேருந்து பங்களாதேஷ் போகிற சரக்கை
அதை விட சின்ன கப்பல்களில் ஏற்றி பங்களாதேஷ்க்கு அனுப்புவாங்க. இது போல உலகம் முழுவதும் அனுப்புவாங்க. ஒன்றுமில்லை நண்பர்களே, நீங்கள் சாதாரணமாக குரியர் அனுப்புகிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். நீங்கள் ஒரு சரக்கை டெல்லிக்கு அனுப்புகிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போய் குரியர் ஆஃபீஸில் கொடுக்குறோம் அல்லது அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு லாரியில் வச்சு அவங்க அனுப்புவாங்க. மிகப்பெரிய சரக்காக இருந்தால் அதை எல்லாம் கண்டெய்னரில் போட்டு ட்ரெயினில் போடுவாங்க. அது டெல்லிக்கு போகும். டெல்லியில் அந்த கண்டெய்னர் எடுத்து பிரித்து அந்த சரக்கு டெல்லியில் எங்கெங்கே போகணுமோ அதை சின்ன சின்ன வண்டிகளில் ஏற்றி அனுப்புவாங்க. இதே மாதிரி தான் கடல்லையும் நடக்குது. இதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுங்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை கிரேட் நிக்கோபார் ஐலண்டில் இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்குது. அப்போது அங்கேருந்து சின்ன சின்ன நாடுகளுக்கு போகிற கப்பல்கள் எல்லாம் மிகப்பெரிய கப்பல்கள் அங்கே வந்து நங்கூரமிட முடியும், அந்த துறைமுகத்துக்கு வர முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய இக்கனாமிக் பூஸ்டராக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. இந்த விஷயம் வெளியான உடனே தான் சீன ஊடகங்கள்லாம் இப்பொழுது அலற ஆரம்பிச்சிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. நோ, இந்தியா அப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணுனா உலக அமைதியே கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு சீன ஊடகம் சொல்லியிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது போக சீனாவுடைய அரசு அதிகாரிகளும் இந்தியா இந்த மாதிரியான விஷயத்தை செய்வது தவறு அப்படின்னு சொல்லி வராங்க. சரி, சீனா தான் இந்தியாவுக்கு எதிரி நாடு, தவறான விஷயம் இது, செய்யக்கூடாதுன்னு சொல்லு, ரைட்டு. நம்ம ஊர் ராகுல் காந்தி எதுக்கு செய்கிறாரு? எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்டை இந்தியா செய்யக்கூடாது, செஞ்சா அங்கே நிறைய வனவிலங்குகள் அழிஞ்சு போயிடும், நிறைய மரங்களை வெட்ட வேண்டியது வரும், அதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு கேடு, சுற்றுச்சூழல் கேடை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியமா இல்ல நீங்கெல்லாம் சீனாவுக்கு சப்போர்ட் பண்றது முக்கியமா அப்படிங்கிறத ராகுல் காந்தி முதல்ல முடிவு பண்ணணும். அவரு காங்கிரஸ் ஆட்சியின் போது சீனாவுக்கு போய் ஜி ஜின்பிங் பின்னாடி நிக்க, அவங்க அம்மாவும் பின்னாடி நிக்க, இவரு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு சீக்ரெட் டீல் சைன் பண்ணாரு சீன கம்யூனிஸ்ட் கட்சி கூட. அந்த டீல்ல என்ன எழுதி இருக்கிறாருன்னு முதல்ல வெளியில சொல்லதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா? இதைத்தான் வந்து இன்றைக்கு இந்தியாவில் பலரும் கேள்வி எழுப்புறாங்க. இப்படிப்பட்ட துரோகி, தேச துரோகி காங்கிரஸை விஜய் அவர்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. வெறும் 5 சீட்டுகளுக்காக காங்கிரஸோடு இவர் கூட்டணி சேருவதை பலரும் ரசிக்கவில்லை அப்படின்னே சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுடைய இந்த ப்ராஜெக்ட் சீனாவை ஆடி போக வச்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.